என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெல்லிக்காய்ங்க. எங்கள் ஊரில் குட்டி குட்டி பசங்களாம் நெல்லிக்காய் வித்துட்டு வந்துட்டாங்களா, சரி 3 5 ரூபான்னு சொல்லி வித்துட்டு வந்தாங்க. நான் போய் 10 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இது ரொம்ப நாள் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஆலியாவில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் அவங்க ரொம்ப உப்பு போட்டு கொடுத்தாங்க. சரி நாமளே வாங்கி ரெடி பண்ணலான்னு சொல்லி அப்படியே பொடி பொடியாக வெட்டிட்டு இருந்தேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே பொறுமையாக வெட்ட முடியல. அதனால் சீக்கிரம் வெட்டுன்னு சொல்லி சீக்கிரமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. டக்கு டக்குன்னு வெட்டும்போது என் புள்ள வேறு அந்த எட்டி எட்டி பாட்டுனேன். அவளை அப்படியே துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெட்டி பொடி பொடியாக வெட்டிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா ஸ்டார் மாதிரியே இருக்குல்ல. அதனால எங்கள் ஊர் சைடு ஸ்டார் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதோட பேர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு மிளகாத்தூள் இட்டு வர மறந்துட்டேன். அதனால் எடுக்க போயிருக்கேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். டக்குன்னு போய் உப்பு எடுத்து வந்துட்டேங்க. நம்ம வீட்டில் வேலை சொன்னால் தான் நம்மளே முறைச்சி பார்க்குறாங்க. அதனால் சரி நாமளே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி நானே போய்ட்டு வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டாச்சு. உப்பு தூவி விட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைங்க. அதனால் உள்ளூர் மிளகாத்தூளை போட்டுக்கலாம்னு சொல்லி அப்படியே போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே லைட்டாக எடுத்து சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஒரு சைடு புளிப்பு, ஒரு சைடு அந்த உப்பு காரம்.